ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்போ இந்த வகுப்புல நாங்க 33 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்றைக்கு நம்ம 34வது பாடல்ல இருந்து பார்க்கலாம். இப்போ 34வது பாடல். யச்சேதனோ அபி பாதைஹி ஸ்ருபுஷ்டஹ பிரஜ்வலதி சாவித்ரி நகாந்தஹ த தேஜஸ்வி புருஷஹ பிரக்ருத நிக்ருதிம் கதம் சகதே. இந்த பாடல் 34வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்வற்ற சூரிய காந்தக்கள் சூரியனோடு தொடர்பு கொள்ளும்போது அதன் வழியாக ஊடுருவுகின்ற ஒளியாற்றலானது ஒரு பொருளை எரிக்க முடியுமானால் விழிப்புணர்வும் சுய அறிவு பிரகாசமும் கொண்ட மனிதன் மற்றவர்களின் மூலமாக வருகின்ற ஏமாற்றத்தை எப்படி பொறுத்துக் கொள்வான்? எனவே அநீதிகளை கண்டு கொதித்து எழுவான். அவனது ஆதங்கத்தை ஏதேனும் ஒரு வகையில் கட்டாயம் வெளிப்படுத்துவான் என்பதாக இந்த 34வது பாடல் சொல்ல வருது. அதாவது இங்க அந்த ஜடப்பொருளுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல வரும்போது, இப்போ சூரியகாந்தக்கல் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் தான். அந்த காலத்துல இது சூரியகாந்தக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அது ஆங்கிலத்துல லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த லென்ஸ் வழியா நம்ம சூரியனுடைய ஒளிக்கதிர்களை பாய்ச்சணும் அப்படின்னா, அந்த ஒளிக்கதிர்கள் ஒரே இடத்துல குவியும் போது அங்க ஒரு வெப்பம் உண்டாகுது இல்லையா? அந்த வெப்பத்தின் வாயிலாக அந்த இடத்துல ஒரு பேப்பரோ இல்ல ஒரு காய்ந்த புல்லோ இருந்தா அது நெருப்பு பிடித்துக் கொள்ளும், பற்றிக் கொள்ளும். அப்போ ஒரு ஜடப்பொருளான ஒரு கல்லு கூட ஒரு செயலை செய்ய முடியுது இல்லையா? ஜடப்பொருளான கல்லு எந்த ஒரு உணர்வும் இல்ல, எந்த ஒரு அறிவும் இல்ல. ஆனா அது கூட என்ன பண்ணுது? அதன் வழியாக சூரிய ஒளி பாயும் போது அந்த சூரிய ஒளியை ஏற்றுக்கொண்ட அந்த பக்கத்துல வெப்பம் தாங்க முடியாம ஒரு பேப்பரோ அல்லது ஒரு காய்ந்த புல்லோ பத்திக்குது. அப்ப ஒரு கல்லுக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய முடியும் போது, அறிவே இல்லாத ஜடப்பொருளாக இருக்கின்ற ஒரு கல்லு கூட இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யும் போது, மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வு உள்ளவனாக இருக்கிறான், சுய அறிவு பிரகாசம் கொண்டவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் மற்றவர்கள் மூலமாக ஏமாற்றப்படும் பொழுது அதை எப்படி அவன் பொறுத்துக் கொள்வான்? ஆகவே அவன் அநீதிகளை கண்டு கொதித்து எழுவான். அவனது ஆதங்கத்தை ஏதேனும் ஒரு வகையில் அவன் வெளிப்படுத்த முயல்வான் என்றுதான் நீங்க சொல்றார். பொதுவா பர்த்ருஹரியினுடைய நீதி சதகம் அரசர்களுக்கும் மக்களுக்கும் அறிவுரை வழங்குவதாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல மக்களுடைய நிலைப்பாட்டையும் சுட்டி காட்டுறார், அரசர்களுடைய நிலைப்பாட்டையும் சுட்டி காட்டுறார். மக்கள் சிலரால் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் ஏன் அதற்கான காரியத்தை எதிர்த்து செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறத இங்க சொல்லாம சொல்றார். அந்த அடிப்படையில் நாம் இந்த 34வது பாடலை பார்க்கிறோம். மீண்டும் 35வது பாடல் என்ன சொல்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜாதிர் யாத்து ரசாதலம் குணகனைஸ்தத் ராப்யதோ கச்சது சீலம் சைல தடாத்பதத் வபீஜனக சந்தக் யதாம் வக்னினா சௌர்யே வைரிணி வஜ்ரம் ஆசு நிபத்வர்த்தோஸ்து ந கேவலம் ஏனைக்கேன வினா குணஸ்த்ருண லவப்ராயாக சமஸ்தா இமே. இந்த 35வது பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, ஜாதிகளிலேயே மிக உயர்ந்த ஜாதி மனித ஜாதி தான். அத்தகைய மனித ஜாதி எதன் அடிப்படையில உயர்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னா, நற்பண்புகளின் அடிப்படையில் மட்டுமே அது மிக உயர்ந்த ஜாதியாக மதிக்கப்படுகிறது. ஆனால் அதே மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வம், செல்வாக்கு போன்ற ஆடம்பரமான வாழ்க்கையிலே ஆசைப்பட்டு அற்ப செல்வங்களுக்காக தன்னுடைய நற்பண்புகளை எல்லாம் இழக்கின்றான் என்றால் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்?
சுற்றங்களை எல்லாம் தீய வார்த்தைகளால் சுட்டெரிப்பான். நல்ல உறவுகளை எல்லாம் நலிவடைய வைப்பான். இவனை பொறுத்தவரை செல்வங்களுக்காக எல்லோரையும் அற்பமான புல்லை போன்று பார்ப்பான். இதுவே இவனது ஆணவம் மற்றும் அறியாமை என்பதாக இங்க சொல்றார். அதாவது 35வது பாடல்ல என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனித ஜாதி, மிருக ஜாதி, பறவைகள் ஜாதி அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா ஜாதிர் யாத்து ரசாதலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இல்லையா? அப்ப இங்க ஜாதி அப்படிங்கும்போது நாம ஏதோ நம்ம ஜாதிகள் மாதிரி எடுத்துக்கூடாது. மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஜாதி மாதிரி எடுத்துக்காம, இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளுடைய ஜாதிகளிலே மனித ஜாதி இருக்கு, மிருக ஜாதி இருக்கு, பறவைகள் ஜாதி இருக்கு இல்லையா? அந்த ஜாதிகள்ல மிக உயரிய ஜாதி மனித ஜாதி. எந்த அடிப்படையில மனித ஜாதி உயர்ந்ததாக இருக்கு அப்படின்னு பார்த்தா, நற்பண்புகளின் அடிப்படையில் தான். ஏன்னா மற்ற மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது இல்லையா? நல்லது கெட்டது தெரியாது. ஆனா மனிதன் தான் அந்த நல்லது கெட்டதை பகுத்து பிரித்து அறியக்கூடியவனாக இருக்கிறதுனால, அப்ப அவனிடத்துல எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்வான் இல்லையா? அப்படிப்பட்ட மனிதன் தான் நற்பண்புகள் கொண்டவனாக இருப்பான். அதனால தான் மனித பிறவி மகத்தான பிறவியாக பார்க்கப்படுகிறது. படைக்கப்பட்ட ஜாதிகளிலேயே மனித ஜாதி சிறப்பான ஜாதியாக பார்க்கப்படுது. அப்படிதான் சொல்றாங்க. இந்த பாடல் அப்படிதான் அவர் சொல்ல வர்றாரு. ஜாதிகளில் மிக உயர்ந்த ஜாதி மனித ஜாதி. அத்தகைய மனித ஜாதி நற்பண்புகளின் அடிப்படையில் மட்டுமே மிக உயர்ந்த ஜாதியாக மதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். ஆனால் அதே மனித ஜாதியில் இருக்கின்ற மனிதன் தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வம், செல்வாக்கு போன்ற விஷயங்களில ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அற்ப செல்வங்களுக்காக தன்னுடைய நற்பண்புகளை எல்லாம் இழக்கின்றான் என்று பார்க்கும்போது, அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? மிருகங்களை விட பறவைகளை விட கீழ்நிலைக்கு போயிடுது இல்லையா? அப்போ சராசரி மனிதத்தன்மையில் கூட அவன் இல்லை. ஒரு மிருகத்தை விட கேவலமா போயிடுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கீழ்நிலையான மனிதன் மற்றவர்களை எப்படி பார்க்கிறான்? புல்லை போன்று பார்க்கிறான். அற்ப புல்லை போன்று அவனுடைய ஆணவத்திலே அவ்வாறு பார்க்கிறான். அப்ப இதுதான் இவனுடைய ஆணவம், அறியாமை என்பதாக இந்த 35வது பாடல்ல சொல்றார். அடுத்தது 36. தானேந்திரியாணி சகலானி ததேவ கர்ம சா புத்தி பிரதிகதா வசனம் ததேவ அர்த்தோஸ்மனா விரகிதா புருஷா ச ஏவ துவன்யகா சனேன பவதீதி விசித்திரம் ஏத்தத். இந்த பாடல் 36 என்ன சொல்ல வருதுன்னா, அனைவருடைய புலன்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தாலும், ஒவ்வொருவருடைய செயலும் சொல்லும் புத்தியும் பலவாறாக மாறுபட்டு காணப்படுவதற்கு காரணம், அவர்கள் அனைவருமே மனதை கொண்டு அவ்வாறு மாறுபட்டு காணப்படுகின்றார்கள். அதனால்தான் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விதவிதமாக இருக்கின்றார்கள், வித்தியாசப்பட்டு காணப்படுகிறார்கள். இது மிகவும் விசித்திரமானது. இது மனதின் விந்தை என்று இங்க சொல்றார். இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றார். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பொதுவாகவே மனிதர்களுடைய புலன்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் புலன்கள் இருக்கு. எனக்கும் 2 கண்ணு, உங்களுக்கும் 2 கண்ணு, எல்லாருக்கும் 2 கண்ணு, 2 காது, 1 மூக்கு, இப்படிதான் இருக்கு எல்லாருக்குமே. யாருக்கும் மாறியெல்லாம் இல்லை. ஆனா எல்லாருடைய புலன்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியா இருந்தாலும், ஏன் ஒவ்வொருவருடைய சொல்லும் செயலும் புத்தியும் மாறுபட்டு காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்க புத்திக்கும் அந்த புலன்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்க எல்லாம் மனம் தான் வேலை செய்யுது மாறி மாறி. அதாவது மனம் என்ன மாதிரி விஷயங்களை உள்ள எடுத்துக்குதோ அதற்கேற்ற மாதிரி அந்த மனிதன் இருக்கிறான். அவனுடைய எண்ணம் போல வாழ்க்கை, மனம் போல வாழ்க்கைன்றதான் நம்ம பார்க்கிறோம். பெரியவங்க அப்படித்தானே சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் அவனுடைய மனதின் அடிப்படையில் அவன் மாறி இருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் வேறு வேறு விதமாக மாறி மாறி காணப்படுகிறார்கள். அந்த புத்தியினுடைய பிரகாசமும் அந்த மனதினுடைய அடிப்படையில தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா, மனதின் அடிப்படையில் தான் அது வெளிப்பட்டு வார்த்தைகளாகவும் வெளிப்படுகிறது. அதை பார்க்கும்போது இது என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு விந்தையான விஷயம், ஒரு விசித்திரமான விஷயம் என்பதாகத்தான் இங்க 36வது பாடல்ல அந்த மனதை பற்றியும் புத்தி அதனால பிரகாசிப்பதை பற்றியும் இங்கு விளக்கம் தருகிறார் இந்த 36ல. அதாவது பொதுவா மகான்கள் எல்லோருமே இது மாதிரி நற்கருத்துக்களை நமக்கு ஏன் ஆழமாக உணர்த்துகிறார்கள் அப்படின்னா, அந்த மனிதன் அடிப்படையில தான் மனிதன் மாறணும் அப்படிங்கிறதுல முக்கியமா பார்க்குறாங்க. ஏன்னா இங்க
எல்லா படைப்புகளும் ஆழ்ந்து நம்ம பார்க்கும்போது, மிக உயரிய படைப்பான மனித படைப்பு வந்து எதன் அடிப்படையில மகத்தானதாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அது மனதில் பிரகாசிக்கின்ற ஆற்றலை பொறுத்து தான். ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் கூட மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், அது பகுத்தறியும் தன்மை அளவுக்கு உயரவில்லை. அதனால மற்ற ஜீவராசிகள் வந்து மேம்படவே இல்ல. ஆனா மனிதனிடத்தில் இருக்கின்ற மனசு தான் நல்லது கெட்டத பகுத்தறிந்து அந்த புத்தியினால விழித்துக் கொள்ளுது இல்லையா? அப்போ இங்க படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலே வந்து சிறப்பானவன் மனிதன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால மனிதனுக்கு தான் இந்த மாரி நீதி நெறிகள், அற வாழ்க்கை எல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இது அவசியம் இல்ல இல்லையா? அதனால அந்த காலத்துல அரசர்களுடைய வாழ்க்கை கூட இந்த மனம் சார்ந்து இருக்கிறதுனால, நெறைய பேர் அத ரொம்ப ஆழமா பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மனம் எந்த அளவுக்கு மோசமாக போகுதோ, அப்போ அந்த வாழ்க்கையும் மோசமாக போயிடும். அப்ப மன்னன் எவ்வழியோ, மக்கள் அவ்வழி அப்படிங்கிறத அந்த காலத்துல மகான்கள் வந்து கவனிக்கிறாங்க. அப்ப மகான்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, மன்னர்கள வந்து சரியாக வழி நடத்துறாங்க. ஞானிகளும், மகான்களும் தன்னுடைய கவிதைகளிலும், பாடல்களையும் அரசர்களுக்காகவே பாடுறாங்க. அப்ப பாடும்போது அவங்கள சரியான நீதி வழியில வாழணும், நீதி நெறி தவறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய அரச வாழ்க்கையும் வழி நடத்துவதற்கு பக்கபலமாக இந்த புலவர்களும், ஞானிகளும் இருந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க முடியுது. அப்ப எந்த அடிப்படையில இவர்கள் வந்து அந்த உபதேசத்த குடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுக்கு மனதின் அடிப்படையில தான் மாற்றத்த உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்க மகான்கள் சொல்ல வர்ற ஆழமான விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதனால தான் மனம் வந்து முக்கியமா எதுல அதிகமாக ஈடுபடுது, என்ன மாரி விசய சுகங்கள நாட்டம் வைக்குது, அப்படிங்கிறத நம்ப இந்த மாரி பாதையில வர்றவங்க கண்டிப்பாக அத கவனிக்கணும், கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த மாரி பாதைக்குள்ள பயணம் பண்றவங்க வந்து மனதனுடைய போக்க கவனிக்காம தவற விட்டுட்டோம்னா, மனம் போன போக்குல நம்மள இழுத்துட்டு போய் பாதை மாற்றி விட்டுவிடும். அப்ப நம்ம இத மாரி பாடங்கள படித்தும் பயனில்லாம போயிடும். ஏன்னா அப்போதைக்கு புரியிற மாரி இருக்கும். பாடங்கள் வந்து புரிஞ்ச மாரி இருக்கும். ஆனா நடைமுறையில வந்து அத அப்ளை பண்ணாது மனசு. ஏன்னா அது வந்து அடர்த்தியான பல விசய சுகங்கள உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, அவ்வளவு எளிதாக இந்த மாரி நல்ல விஷயங்கள, நல்ல கருத்துக்கள வந்து உள்வாங்காது. அப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனச நம்ம செதுக்கி தான் அத சரியானபடி நம்ப பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க 36ல அத முக்கியமா சொல்றாரு. அந்த மனம் போகிற போக்குல பெரும்பாலான மனிதர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகவும் விசித்திரமான விஷயம் என்பதாக இந்த 36ல சுட்டிக்காட்டுறார். 37ல என்ன சொல்றாருங்கிறதையும் பார்ப்போம். யஸ்யாஸ்தி வித்தம் ச நரக குலினஹ ச பண்டிதஹ ச ஸ்ருதவான் குணக்னஹ ச ஏவ வக்தா ச ச தர்சனீயஹ சர்வே குணாஹ காஞ்சனம் ஆஸ்ரயந்தி. இந்த பாடல் 37 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த மனிதனிடத்தில் செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறதோ, அவனே எல்லோராலும் மதிக்கக்கூடிய நிலையிலே மிகப்பெரிய மனிதனாக இந்த சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றான். பொதுவாக இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அவனே நற்குலத்தோன், அவனே புலவன், அவனே அறிவாளி, அவனே பகுத்தறிவாளன், அவனே பேச்சாளன், அவனே அனைத்தையும் அறிந்தவன். ஆகவே அவனது அத்தனை பெருமைகளும் அவனது பணத்தினாலேயே பயனடைகின்றன என்று சொல்றார். அதாவது இந்த விஷயம் வந்து இன்றைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அதாவது செல்வாக்கு, செல்வம் இருக்கிறவன் தான் பெரிய மனிதனாக இந்த சமுதாயத்துல பார்க்கப்படுது இல்லையா? ஏன்னா என்றைக்குமே அது இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு மட்டும் இல்ல. காலகாலமா வந்து யார்கிட்ட பணபலம் இருக்கோ, அவன்கிட்ட பதவி பலமும் வந்துடுது. பதவி பலமும் வர்றதுனால அவன் என்ன பண்றான்? உலகத்தினால மதிக்கக்கூடிய மனிதனாக மாறுறான். அப்ப அந்த பணமும், பதவியும் அவன்கிட்ட இருக்கிறதுனால, அவனுடைய செல்வாக்கு அதீதமாக இருக்கிறதுனால, இந்த சமுதாயம் அவனை எப்படி பார்க்குது? அவனை ஒரு பெரிய நற்குலத்தோனாகவும், அவனையே புலவனாகவும், அவனே அறிவாளியாகவும், அவனே பகுத்தறிவாளனாகவும், அவனே சிறந்த பேச்சாளனாகவும், எல்லாம் அறிந்தவனாகவும் அவனை போற்றுது, அவனை பாராட்டுது. அப்படித்தான் இந்த சமுதாயம் அவன மதிக்குது. எந்த அடிப்படையில மதிக்குது அப்படின்னா, பணத்தின் அடிப்படையில இந்த சமுதாயம் மதிக்குது. ஆனா உண்மையான உத்தம சாதுக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் நேர்மையான பண்பாளர்களாக இருந்தா கூட, பணம் இல்லாத காரணத்தினாலே, இவர்களது வார்த்தைகள் வந்து சபையில எடுபடாமல் போய்விடுகிறது. மக்கள் செவிசாய்ப்பதில்லை என்று அந்த காலத்திலேயே வருத்தப்பட்டு சொல்றார். ஏன்னா இதெல்லாம் அங்க காலகாலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தானே. இப்ப வந்து பணம் இல்லாதவன் வந்து வார்த்தைகள் வந்து சபை ஏறாதும்பாங்க அந்த காலத்துல. பணம் இருக்கிறவன் வந்து ஒரு வார்த்தைய சொன்னா சமுதாயம் ஏத்துக்கும். பணம் இல்லாதவன் போய் ஒரு வார்த்தைய சொன்னா,
சமுதாயம் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்னன்னா, பணத்தின் அடிப்படையில தான் அவன பெரிய மனுஷனா இந்த சமுதாயம் அங்கீகரிக்குதே தவிர, குணத்தின் அடிப்படையில இந்த சமுதாயம் வந்து ஒருத்தன பெரிய மனுஷனா அங்கீகரிக்கிறது இல்ல. அதனால அந்த காலத்திலேயே இது இருந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா, அத வந்து பர்த்ருஹரி தன்னுடைய ஆதங்கமாக வெளிப்படுத்தியிருக்கார். ஏன்னா, பர்த்ருஹரி பொறுத்தவரைக்கும் அவரு எவ்வளவு ஒரு உயர்ந்த ஞானியா இருந்தாலும், அவர் அப்பப்ப அந்த விஷயத்த தெளிவுபடுத்துறார். என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, ஒரு சாதாரண கல்லு கூட வந்து உணர்ச்சியே இல்லாத கல்லு கூட வந்து சூரிய ஒளிய இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாய்ச்சும்போது, ஒரு செயல செய்யுது. எரிக்க முடியாத பொருள கூட எரிக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி வந்துடுது. சூரிய ஒளி இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பாய்ச்சும்போது. அப்ப உணர்வு உள்ள மனிதனிடத்துல அந்த அறிவு பிரகாசிக்கும்போது, அவனிடத்தினுடைய சக்தி வந்து இன்னும் அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா உணர்வே இல்லாத ஒரு ஜடப்பொருளுக்கே அவ்வளவு சக்தி வரும்போது, உணர்வு இருக்கின்ற மனிதன் எவ்வளவு பெரிய சக்தி பொருந்தியவனாக இருப்பான். அப்ப அவனுடைய சக்திய அவன் ஏதேனும் ஒரு வகையில வெளிப்படுத்தி ஆகணும். அப்ப அது வந்து ஒரு ஆதங்கமா கூட அவன் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவனுடைய இயலாமையினால. ஏன்னா அவனிடத்துல பணம் இல்ல. ஆனா பண்பு இருக்கு. குணம் இருக்கு. ஆனா அது சமுதாயத்தினால அங்கீகரிக்கப்பட முடியாத நிலையில இருக்கு. அப்ப அத பார்க்கும்போது அவர் என்ன ஆச்சரியப்படுறாருன்னா, இந்த சமுதாயம் வந்து இவ்வளவு சீர்கேடு அடைவது வந்து பணத்துக்காக அடையுது. ஆனா பண்பாளர்களை மதிக்க தவறுது. அது வந்து அந்த காலத்திலேயே சொல்றார். 37வது பாடல்ல அத தெளிவுபடுத்துறார். நாம அத பழமொழியிலயும் பார்க்கிறோம். "பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே" அப்படின்ட்டு நம்ம பழமொழி இருக்கு. பாடல் கூட இருக்கு. "பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே" அப்படின்னு பாடல் இருக்கு. பழைய காலத்து படம். அப்ப இதெல்லாம் வந்து மகான்கள் வந்து அனுபவத்திலே சொன்னக்கூட வார்த்தைகள். அதாவது சமுதாயம் வந்து எதன் அடிப்படையில இன்றைக்கு மக்கள மதிக்குது அப்படின்னா, பணம் இருந்தா பத்தும் செய்யலாம். பணம் இல்லன்னா அவன் வந்து எதற்கும் தகுதியற்றவன் அப்படிங்கிற மாரி உலகம் பாக்குது. அது அந்த காலத்துல இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த 37வது பாடல்கள் மூலமா புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த அரசர்களுடைய நடைமுறை தான் காரணம். அரசர்கள் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு சமுதாயம் சரியாக இருக்கும். நல்ல அரசன் இருந்தா, நல்ல மக்கள் இருப்பாங்க. கெட்ட அரசன் இருந்தா, கெட்ட மக்கள் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, மன்னன் எவ்வழியோ, மக்கள் அவ்வழி அப்படிங்கிறத அந்த காலத்திலேயே அவர்கள் உணர்ந்து வைத்திருக்கிறதுனால, அந்த மன்னரை வந்து சரியாக வழிநடத்தணுங்கிறதுல மகான்கள் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இனிமேல் வருகின்ற ஒரு சில பாடல்கள் அப்படித்தான் மன்னர்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து தான் அதில இருக்கும். இப்ப 38வது பாடல் அந்த அடிப்படையில தான் இருக்கு. அத பார்ப்போம். "தௌர்மந்த்ர யான் ருபதீர் வினஸ்யதி யதிஹி சனகாத் சுதோ லாலனாத் விப்ரோனத் யயனாத் குலம் குதனயாச் சீலம் கலோபாசனாத் ஹ்ரீமத் யாதனவேசனாதபி குருசிஹி ஸ்நேகஹ பிரவாசாஸ்ரயான் மைத்ரி சாப்ரணயாத் சம்ருத்ர அனயாத்யா கப்ரமாதாத்தனம்" அப்படின்னு சொல்லி இங்க 38ல என்ன சொல்றாருன்னா, எல்லா வகையிலுமே இங்க சொல்றார். பொறுப்படியா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசன் தன்னுடைய நல்ல நிர்வாக திறமையின்மையால் அழிவை அடைகின்றான். அரசன் வந்து ஒரு நல்ல நிர்வாக திறமை இல்ல அப்படின்னா, அவன் தன்னுடைய அழிவை அவனே தேடிக் கொள்கிறான். ஒரு துறவி தன்னுடைய தவறான சகவாசத்தால் அழிவை அடைகின்றான். ஒரு நல்ல மகன் தாய் மற்றும் தந்தையின் அளவு கடந்த பாசத்தினாலே கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கப்பட்டு அழிவை அடைகின்றான். அதுபோலவே ஒரு பிராமணன் அத்தியாத்ம கல்வியை கற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே அழிவை அடைகின்றான். அதே போல ஒரு குடும்பம் மதிவினால் அழிவை அடைகிறது. பணிவு இல்லாதவர்கள் தங்கள் ஆணவத்தினால் அழிவை அடைகின்றார்கள். ஆகவே நட்பு, பாசம், படிப்பு, தியாகம் என எல்லாமே ஒருவர் அடையப்பட வேண்டிய அருமையான செல்வங்கள். மற்றபடி அழியக்கூடிய அற்ப செல்வங்கள் எல்லாமே ஒருவருக்கு அழிவை உண்டாக்குகின்றன என்று இங்க இந்த பாடல் 38ல தெளிவுபடுத்துறார். அதாவது ரொம்ப ஆழமான விஷயங்கள வந்து இங்க பேசுறார். என்ன பேசுறாருன்னா, ஒரு அரசன் வந்து ஏன் அவன் அழிவை நோக்கி போறான் அப்படின்னா, அவன்கிட்ட வந்து ஒரு நல்ல நிர்வாகத்திறன் இல்ல. சரியான ஒரு நிர்வாகத்திறன் இல்லாத அரசன் வந்து நாட்டை ஆள முடியாது. ஆகவே அவன என்ன பண்றாங்கன்னா, வேறொரு அரசன் அவனை அடிமை பண்ணிடுவான். இல்லன்னா மக்களாட்சியாக இருந்தா மக்கள் அவனை எடுத்து விடுவார்கள். அந்த மாரி தான் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நிர்வாகத்திறன் இல்லன்னா, அது மக்களால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு விஷயமாக பார்க்குது. அப்ப அந்த அரசன் வந்து அந்த நிர்வாக திறமையின்மையின் காரணமாக தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கிறான். அது மாதிரி ஒரு துறவி இருக்காருன்னா, அந்த துறவி வந்து தன்னுடைய தவறான சகவாசத்தினாலே அழிவை அடைகிறார். ஏன்னா துறவிங்கும்போது அவர் வந்து தன்னுடைய துறவற வாழ்க்கையில எல்லாவற்றையும் துறந்து அவர் துறவற வாழ்க்கைக்கு வந்து விட்டார்.
அப்படிப்பட்டவர் நட்பின் காரணமாக ஏதேனும் தவறானவர்களோட பழகிட்டாருன்னா, அவருடைய துறவறம் பாதிக்கப்படும். அப்ப அதனால அவர் தன்னுடைய அழிவை தானே அந்த நட்பின் மூலமாக தவறான சகவாசத்தினால தேடிக்கொள்கிறார் என்று சொல்றார். அதே மாதிரி ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஒரு மகன் இருக்கான் அப்படின்னா, அந்த மகன் நல்ல பையனா வளராம ஏன் அழிவை அடைகிறான் அப்படின்னு பார்த்தா, அந்த தாய் தந்தையினுடைய அளவு கடந்த பாசத்தினால கண்டிப்பு இல்லாமல் வளர்க்கப்படுவதனால அவன் அழிவை அடைகிறான் அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு பையன் அழிவை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தாய் தந்தையினுடைய வளர்ப்பு அதுல முக்கிய பங்கு இருக்கு. தாய் தந்தைகள் குழந்தைகளை வளர்த்தும் போது கண்டிச்சு வளர்க்கணும். பாசம் காட்ட வேண்டிய இடத்துல பாசம் காட்டணும். கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாசத்தின் காரணமாக கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க மாட்டாங்க. அதை தட்டி கொடுத்து கொண்டு போவாங்க. அப்படி தட்டி கொடுத்து கொண்டு போகும்போது அந்த பையன் தான் செய்வதை தவறு என்று என்றைக்கும் உணர மாட்டான் இல்லையா? அப்ப அந்த பையன் தவறை தவறு என்று உணராமலேயே வளருவான். அப்படி வளரவன் பின்னாடி என்ன பண்ணுவான்? அந்த தவறின் காரணமாகவே தன்னுடைய அழிவை அவன் தேடிக்கொள்கிறான். அப்ப அவனுடைய அழிவுக்கு யார் காரணம்? அந்த நல்ல பையன் அழிந்து போவதற்கு யார் காரணம் அப்படின்னா, அந்த பையனுடைய தாய் தந்தையர் தான் காரணம். எதனால காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தவறான பாசம். தாய் தந்தைகள் பையன் மேல வைத்திருக்கின்ற அந்த அளவு கடந்த பாசமும், கண்டிப்பு இன்மையும் தான் காரணம் என்று சொல்றார். இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்குது இல்லையா? அதனால இதெல்லாம் அந்த காலத்திலேயே வழி நடத்துறாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது என்பதை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒருத்தன் பிராமணன் அப்படின்னாலே அங்க பிராமணத்தன்மைங்கிறது பிரம்மத்தை அறிதல் தான். ஏன்னா பிராமணன் என்றால் பிரம்மத்தை அறிந்தவன். அப்ப அந்த ஒரு பிராமணன் எப்ப தன்னுடைய அழிவை அடைகிறான் அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த பிராமணத்தன்மைக்கான கல்வி, அத்தியாத்ம கல்வியை கற்றுக்கொள்ளாத காரணத்தினால அவன் அந்த பிராமணத்தன்மையை விட்டு விலகுறான். அதனால அவன் அந்த அழிவை அடைகின்றான் அப்படிங்கிறது இங்க சொல்றார். ஏன்னா எல்லாமே இந்த பாடல்ல ரொம்ப தெளிவாவே சுட்டி காட்டுறாரு. அப்புறம் மீண்டும் என்ன சொல்றாருன்னா, ஒரு குடும்பம் மதுவினால் அழிவை அடைகிறதுங்கிறாரு. ஒரு குடும்பம் எதனால அழிவை அடையுது அப்படின்னா, அந்த குடும்பத்துக்குள்ள மது போயிடுச்சுன்னா, மதுங்கிற ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்குள்ள போயிட்டா, அந்த குடும்ப தலைவன் மது அருந்தி அருந்தி அந்த குடும்பத்தை கண்டுக்காம விட்டுடுவான். மது அடிமை ஆயிடுவான். மதுவுக்கு அடிமையானவன் என்ன பண்ணுவான்? சரியா தொழில் பண்ண மாட்டான். குடும்பத்து மேல அக்கறை செலுத்த மாட்டான். குழந்தைகளை ஒழுங்கா படிக்க வைக்க மாட்டான். அப்ப அந்த மது அடிமைத்தனம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு குடும்பத்தையே அழிச்சிடுது. அந்த காலத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு குடும்பம் அழிவதற்கு காரணமே மதுதான் அப்படிங்கறத அந்த காலத்திலே சொல்றாரு. கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த மது மிக மோசமானது அப்படிங்கறத சுட்டி காட்டுறாரு பாருங்க. அப்ப அதுலதான் இன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கிறத நாம கண்கூட பாக்குறோம். அப்ப இதுதான் இங்க நிரூபிக்கப்பட்ட உண்மையும் கூட. ஏன்னா இதெல்லாம் அனுபவத்துல மகான்கள் சொல்றாங்க. அப்ப இதை நடைமுறைப்படுத்துவது யார் கையில இருக்கு? அரசாங்கத்தினுடைய கையில இருக்கு இல்லையா? விஷயமே யாருது? பர்த்ருஹரி நீதி சதகத்தை பேசிட்டு இருக்காரு. நீதி நெறி தவறாமல் வாழுகின்ற அரசனுக்காக உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நீதி நெறி தவறாமல் வாழுகின்ற அரசன் எப்படி மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்யணுமோ அதை செய்யும் போதுதான் அந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக இருக்கும். அந்த நாட்டு மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். ஏன்னா மன்னன் நல்லவனாக இருந்தா மக்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அப்ப மன்னன் தவறான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் அப்படின்னா, அந்த நாட்டு மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அதனால பெரும்பாலான குடும்பங்கள் அழிவை நோக்கி போயிடுது. அப்ப இந்த அழிவுனால அந்த மன்னனும் அழிஞ்சிடுவான். அந்த மன்னனும் அழியாமல இருக்க முடியாது. அவனும் ஒரு காலத்துல இதனால அழிவுக்கு உட்பட்டு விடுவான். ஆகவே இது அந்த சமுதாயத்தையே சீர்கேடு அடைய வைத்து விடுகிறது. அந்த நாட்டையே மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல குடும்பத்துல ஆரம்பிச்சுதான் அப்புறம் நாட்டை முடிக்கும். ஏன்னா முதல்ல தன்னுடைய குடும்பம் அழியும், அப்புறம் இந்த சமுதாயம் அழியும். ஏன்னா அழிவை நோக்கி போகும்போது அப்படித்தானே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போக முடியும். அப்ப இந்த மதுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஒரு குடும்பம் மதுவினால் அழிவை அடைகின்றது. அதே மாதிரி பணிவு இல்லாதவர்கள் தங்கள் ஆணவத்தினால் அழிவை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்றாரு. பணிவுங்கிற ஒரு விஷயம் இல்லாதவங்க அந்த ஆணவத்தினாலேயே தன்னுடைய அழிவை அடைந்து விடுகிறார்கள். ஆக இப்போ இந்த மாதிரி சில நற்பண்புகள் எல்லாம் நாம நடைமுறையில கொண்டு வரணும். ஆகவே அவரு என்ன விஷயத்த சொல்றாருன்னா, இந்த நட்பு, பாசம், படிப்பு, தியாகம் என எல்லாமே ஒரு மனிதன் அடைய வேண்டிய அருமையான செல்வங்கள். இதுதான் அவன் மனிதன் அடைய வேண்டிய உண்மையான செல்வங்கள். இதை தவிர அழிந்து போகக்கூடிய அற்ப செல்வங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்கு அழிவைத்தான் உண்டாக்கும். ஏன்னா அதுவே அழிந்து போகக்கூடிய செல்வங்கள். அந்த செல்வத்தின் மீது ஆர்வம் காட்டுகின்ற மனிதன் அதனாலேயே அழிவை தேடிக்கொள்கிறான் என்பதாகத்தான் இந்த 38வது பாடல்ல தெளிவுபடுத்துறார். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? உண்மையான செல்வம்ங்கிறது என்னன்னா அந்த நற்பண்புகள் தான். அந்த நற்பண்புகள் நம்ம இடத்துல இருந்தா அதுவே நம்மை நல்லாக வாழ வைக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, சரியான வாழ்க்கை.
அது வந்து ஒரு மனிதனை நேரிய வழியில பயணிக்க வைக்கும், நெறி தவறாமல் வாழ வைக்கும், புத்திசாலித்தனமாக அவனை வாழ வைக்கும். அதுவே அவனுடைய மூளை மழுங்கி போச்சுன்னா எப்படி அவன் புத்திசாலித்தனமா வாழ்வான்? அப்ப கெட்ட பழக்க வழக்கங்களும், சகவாசங்களும் எல்லாம் அவனுடைய எதிர்காலத்தையே கெடுத்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது 39வது பாடல். தானம் போகோ நாசஸ்திஸ்ரோ கதையோ பவந்தி வித்தஸ்ய யோ ந ததாதி நா புனக்தே தஸ்ய திருதியா கதிர்பவதி. இந்த பாடல் 39 என்ன சொல்றதுன்னா, தானம், இன்பம் மற்றும் அழிவு என்ற 3 வழிகள் உண்டு. தானம், இன்பம், அழிவு அப்படிங்கிற 3 வழிகள் உண்டு. இதுல ஒரு மனிதன் சேர்த்து வைத்த செல்வத்தை மற்றவருக்கு தானம் மூலமாக பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதாவது கொடை செய்வது, கொடையாக கொடைத்து கொடுத்து உதவுவது. அப்ப அது மாதிரி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தான் மட்டும் அந்த செல்வத்தை அனுபவிக்காமல் மற்றவர்களையும் இன்பமாக வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கு உயரிய நிலை கிடைக்கும். ஆனா அதை செய்யாமல் வாழ்பவனுக்கு, மற்றவர்களை வந்து பகிர்ந்து கொடுக்காமல் அந்த செல்வத்தை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று சுயநலமாக இருக்கின்ற மனிதனுக்கு அவைகளினாலே அழிவு உண்டாகும் என்று இங்க இந்த பாடல்ல சொல்றார். அதான் 3 விஷயங்களை வந்து முக்கியப்படுத்துறார். தானம், இன்பம், அழிவு. இதுல இந்த தானமும் இன்பமும் வந்து ஒரு மனிதன் வந்து நடைமுறையில கொண்டு வரணும். அதை கொண்டு வர தவறிட்டா அதை விட்டுவிட்ட காரணத்தினால அவன் அழிவை அடைவான். ஆகவே இங்கு பகிர்ந்துண்டு வாழ்தல் அப்படிங்கிற ஒரு பண்பு வந்து மனிதனிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த பகிர்ந்துண்டு வாழ்தல் அப்படிங்கிற அந்த பண்பு தான் அந்த மனிதனை வந்து இன்னும் பல மடங்கு உயர்த்தும். ஏன்னா அவன் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதனால அவனுடைய அந்த கொடுக்கும் தன்மை வந்து இன்னும் மேலோங்குவதாக இயற்கை அவனை மேம்படுத்தும் என்று பார்க்க முடியுது. அதாவது இங்க வந்து மகான்கள் சொல்ல வர்ற அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற நீர் தான் ஊறும், இறைக்கிற நீர் தான் ஊறும்பாங்க. அதாவது ஒரு கிணத்துல வந்து நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க நீரூற்று வந்து நல்லா வெளிப்பட்டு இன்னும் தண்ணி அதிகமாக ஊறி கிணற்றுல வந்து என்றைக்குமே நீர் வற்றாம இருக்கும். அதுவே நீங்க ஒரு கிணற்றை சரியா பயன்படுத்தாம அதுல இருந்து தண்ணி எடுக்காம அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அந்த கிணத்து தண்ணி என்ன ஆகும்? நாளடைவில் அப்படியே உள்ள போய் மண்ணு, அழுக்கு, அந்த சேறு எல்லாம் சேர்ந்து 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 அந்த ஊத்தை வந்து அடைச்சிடும். தண்ணியினுடைய நீரூற்று இருக்கு இல்லையா, அந்த நீரூற்றை வந்து அந்த கிணத்துல போய் அடைச்சிக்கும். அடைச்ச உடனே என்ன ஆகும்னா அந்த தண்ணீரும் நாத்தம் அடிக்க ஆரம்பிச்சிடும், புதிய தண்ணீரும் அங்க வராது. அப்போ வந்து அந்த இறைக்காத நீர் வந்து வீணாக போயிடும். அது மாதிரி செல்வமும் அப்படிதான். இந்த செல்வம்ங்கிறது வந்து ஒரு மனிதன் நிறைய சம்பாதிக்கிறான், பணம் படைத்தவனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அந்த செல்வத்தை கொண்டு பலருக்கும் பகிர்ந்து வாழணும். அப்பதான் அவனுக்கு இன்னும் செல்வம் சேரும். அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் அவனுக்கு அந்த செல்வம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய நியதி. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கர்மா தேரிகள் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம நல்லது செஞ்சா இயற்கை வந்து நமக்கு பல மடங்கு நல்லதை திருப்பி கொடுக்கும். கெட்டது செஞ்சா பல மடங்கு நமக்கு கெட்டதை திருப்பி கொடுக்கும். ஏன்னா இயற்கையினுடைய நியதி அப்படித்தானே இருக்கு. ஒரே ஒரு மாங்கொட்டையை கொண்டு போய் நம்ம மண்ணுல புதைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு மாங்கொட்டை வந்து மரமாக மாறின பிறகு பல மாங்கனிகளை நமக்கு திருப்பி கொடுக்குது இல்ல. அப்ப இயற்கை வந்து என்ன பண்ணுது, ஒன்ன பூமிக்கு நம்ம அன்பா கொடுக்கும்போது அந்த பூமி அன்பின் காரணமாக பல மடங்கு மாங்கனிகளை நமக்கு மீண்டும் திருப்பி கொடுக்கிறது தான் நம்ம இயற்கையில கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம். அப்ப இதை வந்து பேஸா வச்சு நம்ம பார்க்கும்போது இங்க மனிதனுடைய மனோபாவம் எப்படின்னா, கொடுக்கும் குணம் இருந்தா அவன் வள்ளல் தன்மைக்குள்ள மிக உயரிய பண்பை அடைகிறான். அப்ப அவனுக்கு வந்து வற்றாத செல்வம் வந்து அவனுக்கு பெருகி கொண்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க அந்த செல்வமானது பெருகி கொண்டே இருக்கும். கொடுக்கும் குணம் இல்லாதவனுக்கு அந்த செல்வம் நாளடைவில் அழிந்து போகும் என்று இந்த பாடல்ல நம்ம பார்க்க முடியுது. அதுக்குதான் இந்த 3 விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. தானம், இன்பம், அழிவு அப்படிங்கிற 3 விஷயத்தை எடுத்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடல்ல 39வது பாடல்ல சுட்டி காட்டுறார் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் வந்து மனிதரை நெறிப்படுத்துவதற்காகவும் மனிதர்கள் எப்படி மாறி வாழ வேண்டும் என்பதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 40வது பாடல். மணிகி சானோ லீட்டக சமர விஜயி ஹேதினி ஹதோ மதசீனோ நாகஹ சரதி சரிதாக ஷான புலினாக கலாசேஷச சந்திரஹ சுரதமிருஜாதா பாலவனிதா தனிம்னா சோபந்தே கலித விபா வாஷார்தீச ஜனாகா. இந்த பாடல் 40வது பாடல் சில அருமையான உபமானங்களோட விளக்கம் கொடுக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, இந்த சாணக்கல்லில் தீட்டப்பட்ட மணியும் அம்பினால் தாக்கப்பட்ட பின்பு போரில்
வென்றுவிட்ட வீரனும், ரத்தினத்துக்காக கொல்லப்பட்ட பாம்பும், மதம் பிடித்ததனால மெலிந்து போன யானையும், வெள்ளம் வடிந்த பின்பு மணல் திட்டுக்களிடையே ஓடுகின்ற ஆறும், ஒரு பிறை மட்டுமே எஞ்சி நிற்கின்ற அந்த மூன்றாம் பிறையும், அப்புறம் காம கேளிக்கைகளில் மெலிந்து போன இளம் பெண்ணும், மற்றவர்கள் உதவி உதவி தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து விட்டவர்களும், இவைகள் யாவுமே நலிந்தவைகளால் சிறப்படைகின்றன என்று சொல்றார். அதாவது இந்த பாடலினுடைய ஆழமான பொருள் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இதெல்லாம் ரொம்ப கவனிச்சு பார்க்கும்போது எல்லாமே நலிவடையக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஆனா இந்த நலிவடையக்கூடிய விஷயங்களுக்கு பின்னாடி அதனுடைய சிறப்பு பாராட்டப்படுது இல்லையா? அதை பார்க்கணும். ஏன்னா இங்க இந்த பாடலுடைய பொருள் நல்லா கவனிக்கும் போது என்ன சொல்றாருங்க, சாணை கல்லில் தீட்டப்பட்ட மணி. அப்ப ஒரு மணி வந்து சாதாரணமா இருந்தாலும் அந்த சாணக்கல்ல தீட்டும் போது கொஞ்சம் மெருகேறி பார்ப்பதற்கு பளபளன்னு இருக்கும் இல்லையா? அப்பதான் அந்த மணிக்கு வந்து ஒரு மகத்துவம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அது பளிச்சுன்னா ஒரு மெருகேறியதாக இருக்காது. அதனால அந்த சாணக்கல்லில் தீட்டப்பட்ட மணியும், அம்பினால் தாக்கப்பட்ட பின்பு போரில் வென்ற வீரனும். ஒரு போர் வீரன் வந்து வென்று விட்டான்ங்கிறத விட தாக்கப்பட்ட பிறகு அவன் வென்று விட்டான்ங்கிறது இன்னும் சிறப்பு தானே. ஏன்னா அப்பயும் அவன் தோல்வி அடையல, அந்த தாக்குதலிலும் தான் வென்று காட்டினான் அப்படிங்கிற மாதிரி அவனை இன்னும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குது. அதே மாதிரி ரத்தினத்துக்காக கொல்லப்பட்ட பாம்பு, மதம் பிடித்த மெலிந்த யானை, அப்புறம் வெள்ளம் வடிந்த பிறகு அந்த மணல் திட்டுக்களிடையே ஓடுகின்ற ஆற்று நீர். இதெல்லாம் எதற்காக ஓமானமா சொல்றாருன்னா, இது ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பை கொடுக்குது. பாம்பு கொல்லப்பட்ட பிறகு ரத்தினம் கிடைக்குது, மெலிந்த யானையினால, மதம் பிடித்த மெலிந்த யானையினால தந்தம் கிடைக்குது, வெள்ளம் வடிந்த பின்பு மணல் திட்டுக்களிடையே வந்து நல்ல நீர் ஓடும். ஏன்னா எப்பயுமே வெள்ளம் பயங்கரமா ஓடி அது வடிஞ்சு போன பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த மணல் திட்டுக்கு இடையில ஒரு கொஞ்சமா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த தண்ணி கலங்கள் இல்லாம கண்ணாடி மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப அது மாதிரி ஒரு பெரிய விஷயம், ஒரு கெட்ட விஷயமா நமக்கு பார்க்கும்போது நடந்து முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும், அந்த கெட்ட விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்டைரக்டா சொல்றாரு. அதாவது மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாம் கெட்ட விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா அதனுடைய பின்னாடி நல்ல விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்றாரு. அது மாதிரி ஒரு பிறை, அதாவது மூன்றாம் பிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு முழு நிலவே இருக்கு. ஆனா அந்த முழு நிலவு பார்ப்பதற்கு கண்ணுக்கே தெரியல. ஆனா திடீர்னு ஒரு சின்ன பிறை வரும்போது, ஓ அந்த இடத்துல நிலவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு காட்டிக் கொடுக்குது. அது மாதிரியும் காம கேளிக்கைகளிலே ஈடுபட்டு மெலிந்து போன ஒரு பெண்ணும், அப்புறம் ஒருத்தர் வந்து பல நன்கொடைகள் செய்த பிறகு அந்த செல்வம் குன்றி போனதுனாலும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்பதற்கு நலிவடைந்தது போல தோன்றினாலும் அதில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது இங்க சுட்டி காட்டுறாரு. அந்த சிறப்பு வந்து அந்த நலிந்த தன்மையினால நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த நலிந்த தன்மையை வைத்துக்கொண்டு நாம் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதற்கு பின்னாடி ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்துல புரிய வைக்க விரும்புறார். அதைத்தான் இந்த பாடல்ல அர்த்தமா நம்ம பார்க்கணும். அடுத்தது 41. பரிசீனக கசித் ஸ்புரஹயதி யவானாம் பிரஸ்ருதயே ச பஷாத் சம்பூர்ணக கலயதி தரித்ரீம் திருணசமாம் அதசானை காந்த யாத் குருள குதயார்த்தவ தனீனாம் அவஸ்தா வஸ்தூனி பிரதயதீச சனகோசயதி ச. இந்த பாடல் 41 என்ன சொல்ல வருதுன்னா, வறுமையினால் வாடுகின்ற ஒரு ஏழை விவசாயி கையளவு தானியம் விதைப்பதற்கு கிடைத்தால் கூட போதும் என்று நினைக்கிறான். ஆனா அந்த கையளவு தானியம் கிடைத்தாலே போதும் என்று அப்படி நினைக்கிறவனுக்கு வந்து தானியம் கிடைச்சிடுது. அந்த விளைச்சலினால் அவன் வந்து ஒரு செழிப்பாக வந்து விட்டான் அப்படின்னு பார்த்தா, அந்த செழிப்பு அடைந்த பிறகு அவனிடத்துல என்ன இருக்குதுன்னா, இந்த பூமியையே வந்து ஒரு புல்லுக்கு நிகராக கருதுகின்றான். அந்த செழிப்பு வந்த பிறகு அவன் அந்த பழச மறந்துடுறான். மறந்துட்டு இந்த பூமியையே வந்து ஒரு புல்லுக்கு நிகராக கருதுகின்றான். எனவே விவசாயத்தில் விளையும் பொருளின் பெருமையும் சிறுமையும் விவசாயியின் எண்ணத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதனால அவனது மனதிற்கு ஏற்றமாறு விவசாயம் பெருகியோ சுருங்கியோ காணப்படுகிறது எனலாம் என்பதாக இங்க சுட்டிக்காட்டப்படுகிறது. அதுபோல மனிதனுடைய ஒரு சிறுமையும் பெருமையும் அவனுடைய மனதை பொறுத்தே அமைகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான உண்மையாகவும் நாம் இங்க பார்க்க முடிகிறது. அதாவது ஒரு ஓமானத்தை சுட்டிக்காட்டி இங்க மனித மனதனுடைய பெருமை சிறுமை வந்து எதன் அடிப்படையில் இருக்கு, அவனுடைய மனம் சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத இங்கேயும் மேற்கோளிட்டு காட்டுறார். மனிதனுடைய மனம் வந்து எப்படி வேணா மாறிக்கும். ஏன்னா ஆரம்பத்துல வறுமையாக இருந்தபோது அந்த ஏழை விவசாயிக்கு வந்து விதைப்பதற்கு கூட நெல்மணி இல்லை, விதைப்பதற்கு கூட நெல்மணி இல்லாம வறுமையில் இருக்கான். அப்ப அவனுடைய நிலைப்பாடு என்ன, அட்லீஸ்ட் அந்த விதை நெல் கொஞ்சோண்டு கிடைச்சா கூட போதும்,
நாம ஏதோ இதை விதைச்சு விவசாயம் பண்ணிக்கலாம். விதை நெல் கிடைச்சா கொஞ்சோண்டு கிடைச்சாலே போதும். ஒரு கையளவு கிடைச்சா கூட அந்த விதை நெல்லை தூவி விட்டா அது ஒரு ஏக்கர்ல பரவி அது நிறைய தானியங்கள் வந்து அவனுக்கு அறுவடை பண்ணலாம். பின்னாடி நிறைய கிடைச்சிடும். அப்ப இந்த ஆரம்பத்துல ஒரு சிறிய நெல்மணிகள் எனக்கு விதை நெல் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விவசாயி வந்து ஒரு ஏழை விவசாயி ஆரம்பத்துல அது போதும்னு நினைக்கிறான். ஆனா அவனுக்கே வந்து அந்த விளைச்சல் வந்து அதிகமா அபரிமிதமாக பெருகி நிறைய வருமானத்தை கொடுத்துருது அப்படிங்கும்போது அவன் உடனே அந்த அலட்சியம் வந்துடுது. அவனுடைய மனசுக்கு வந்து அந்த அகங்காரம் வந்து என்ன ஆகுது, அந்த பூமியையே வந்து புல்லுக்கு நிகராக கருதுகின்றான். அப்ப இந்த விவசாயத்துல அவன் விளைபொருட்கள் மூலமாக அடைந்த அந்த பெருமையும் சிறுமையும் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா அந்த விவசாயினுடைய எண்ணத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதனால அவனுடைய மனதிற்கு ஏற்றவாறு விவசாயம் வந்து பெருகியோ அல்லது சுருங்கியோ காணப்படுகிறது என்பது நம்ம நடைமுறையில பார்ப்பது போலவே இங்க ஒவ்வொரு மனிதனுடைய சிறுமையும் பெருமையும் அவனுடைய மனதின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று இந்த பாடல் மூலமா புரிய வைக்கிறார். அப்ப பெரும்பாலான பாடல்கள் வந்து நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கும் போது இங்க எல்லா மகான்களுமே அந்த மனதை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பர்த்ருஹரியும் இதைத்தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாரு. ஏன்னா மைண்டு தான் இங்க வந்து நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்ப நல்ல விஷயங்களை அந்த மனதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இங்க மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வராங்க மகான்கள். அப்ப அதுதான் நம்ம வந்து முக்கியமா புரிஞ்சுக்கிட்டு மனதுக்கு நல்ல புரிதலையும் நல்ல ஒரு இதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது 42ல என்ன சொல்றாருங்கிறது பார்ப்போம். ராஜன் துதுக்ஷசி யதி சிதிதேனு ஏதாம் தேனாத்ய வச்சம் இவ லோகம் அமும் புசான தஸ்மிம்ச சம்ய கணிசம் பரிபோசியமானே நானா பலகி பலத்தி கல்பல தேவ பூமி. இங்க என்ன சொல்றாருன்னா மன்னனுக்கு ஒரு அறிவுரை சொல்ற மாதிரியே பேசுறாரு. ராஜன், அரசனே, இந்த பூமி என்ற பசுவினை கறக்க விரும்புவாயாகில் முதலில் இவ்வுலக மக்களை எல்லாம் கன்றென பேணுவாய். அவ்வாறு எல்லா வகையிலும் இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்ந்து இந்த மக்களை காப்பாற்றுவாயாகில் இந்த பூமி எனும் கற்பக விருட்சம் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் தந்துவிடும் என்று சொல்றார். அதாவது ஒரு அரசன் வந்து அரசாளணும் அப்படின்னா அவன் என்ன விரும்புறான், இந்த பூமியை இந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அந்த அரசன் அதை எதிர்பார்க்கிறான். இவர் எப்படி புரிய வைக்கிறாருன்னா, இந்த பூமியை வந்து நீ பசு மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பசுக்கு வந்து பால் கறக்கணும் அப்படின்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் அது பால் கறக்கும். சும்மா எல்லாம் பால் கறந்துடாது. ஒரு பசு வந்து எப்போ பால் கறக்கும் அப்படின்னா கன்று ஈனணும். கன்று ஈன்னா அதுக்கு பால் கறக்கிற அந்த பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்ப பால் சுரக்க ஆரம்பிச்சிட்டா இவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாயிங்க பெரும்பாலும் மாட்டுல வந்து கண்ணை காட்டி காட்டியே பாலை கறந்துட்டு கடைசியா கண்ணுக்குட்டி விடுவாங்க. இவங்க மேக்சிமம் பாலை கறந்துருவாங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பால் இருக்கும்போது கண்ணுக்குட்டி விட்டுருவாங்க. அது ஏதோ இருக்கிற கொஞ்சோண்டு குடிச்சுக்கும், அவ்வளவுதான். அப்படிதான் இவங்க இன்றைக்கு விவசாயிகள்லாம் இருக்காங்க. அந்த கன்றுக்குட்டி இருந்தா தான் அந்த கன்றுக்குட்டி கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா தான் அந்த பசு பால் கறக்கும். சும்மா பால் கறந்துடாது. ஏன்னா அதுக்கு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது தான் அதனுடைய மடியில் அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். உதாரணமா என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி அப்படிங்கிற விஷயத்தை நீ அனுபவிக்க விரும்பினீன்னா இந்த பூமியை வந்து ஒரு பசு மாதிரி நீ பார்க்கணும். பசு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ப இந்த பூமியின் மூலமாக நீ நிறைய நன்மைகளை அடைய விரும்புகிறாய் அப்படின்னா அது இந்த பூமியில் வாழுகின்ற மக்களை எல்லாம் நீ கன்றுக்குட்டி மாதிரி பார்க்கணும். கன்றுக்குட்டி மாதிரி நீ அதை பேணி காப்பாற்றுவாயாகில் எல்லா வகையிலும் இந்த உலகத்துக்கு உபகாரமாக நீ வாழ்ந்தாயாகில் மக்களை நல்வழியில் நடத்துவாயாகில் இந்த பூமி உனக்கு வந்து கற்பக விருட்சம் போல உனக்கு வேண்டியதை எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப வந்து கன்றுக்குட்டியை காட்டி அந்த பசுவின் இடத்துல பால் கறப்பது போல இங்க மக்களுக்கு செய்கின்ற நன்மையின் வாயிலாகத்தான் அரசன் இந்த பூமியின் வாயிலாக பல நன்மைகளை அடைய முடியுமே தவிர மக்களுக்கு நன்மை செய்யாமல் அந்த ராஜ்யத்தில் இருக்கின்ற அரசன் வந்து நன்மைகளை அடைய முடியாது என்று நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அதைத்தான் நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டியதாக பார்க்கணும். அது இந்த 42வது பாடலிலே தெளிவுபடுத்துறார். 43 ஒரு 10 பாடல் பார்த்து முடிச்சிடலாம். சத்யான்ருதா சபருசா பிரியவாதினி ச ஹிம்ஸ்ரா தயாளுரபி சார்தபரா வதான்யா நித்யவியா பிரசுனித்ய தனாகமாச்ச வாராணகவேன நிருபணிதிரேன கிருபா. இந்த பாடல் 43 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசனிடம் இருக்கின்ற செல்வம் எல்லா வகையிலும் வேசியர் போன்று பல உருவங்கள் எடுக்கும். அது எப்படி அப்படின்னா, சில இடங்களில் மெய்யாகவும் சில இடங்களில் பொய்யாகவும்
சில இடங்களில் கடுஞ்சொல்லாகவும், சில இடங்களில் இன்சொல்லாகவும், சில இடங்களில் வந்து கொடியதாகவும், சில இடங்களில் வந்து கருணை உள்ளதாகவும், சில இடங்களில் வந்து கஞ்சத்தனமாகவும், சில இடங்களில் வந்து ஈகை குணமுடையதாகவும், ஒரு சில இடங்களில் செலவாகவும், ஒரு சில இடங்களில் செல்வத்தை சேர்ப்பதாகவும் இந்த நிதி அரசனிடத்தில் இருக்கின்ற அந்த செல்வமானது பல வடிவங்கள் எடுக்கும். அந்த பல வடிவங்கள் என்பது எதோட உதாரணம் விட்டு ஒப்பிடுறார் அப்படின்னா, வேசியரோட உதாரணம் விட்டு ஒப்பிடுறார். அந்த வேசியர் போன்ற பல் உருவங்கள் ஏற்குமே அப்படின்ட்டு இங்க இந்த பாடல்ல அவர் தெளிவுபடுத்துறார். அதாவது ஒரு நிதி, ஒரு செல்வம் என்பது வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம். அது அரசன் கையில தான் இருக்கு. அவன் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அந்த அந்த மாரி அவனுடைய செயலும் நல்ல சொல்லாக இருக்கலாம், கெட்ட சொல்லாக இருக்கலாம். இந்த மாரி எந்த வகையில வேணா அந்த அரசன்கிட்ட இருந்து இந்த 2 விதமான விஷயங்கள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். இது வந்து அந்த வேசியர்கள் வந்து தினம் தினம் பல வேடங்களை போட்டு அந்த வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது போல இங்க அரசன் வந்து தன்னுடைய செல்வத்தை வைத்துக்கொண்டு இவ்வாறு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று இந்த 43வது பாடல்ல அந்த அரசனிடத்தில் இருக்கின்ற நிதியை வந்து இவ்வாறு ஒப்பிட்டு பேசுறார். இதுதான் நம்ம 43வது பாடல்ல பார்க்க முடியுது. அடுத்தது 44வது பாடலோட நிறைவு செய்வோம். ஆஜ்னா கீர்த்திகி பாலனம் பிராமணானாம் தானம் போஹோ மித்ரசம் ரஷனம் ஷ ஏஷாம் ஏதே ஷட்குணான பிரவருத்தாக கோர்தஸ் தேஷாம் பார்வதிவோ பாஸ்ரயேன. இங்க வந்து ஆளுமை, புகழ், ஞானிகளை போற்றுதல், தானம், இன்பம், நட்பு ஆகிய 6 நற்பண்புகளும் எந்த அரசனிடத்தில் இல்லையோ அத்தகைய அரசனை அண்டியவருக்கு பயன்தான் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு நிறுத்துறார். அதாவது இங்க வந்து ஒரு அரசனிடத்துல வந்து முக்கியமான ஒரு 6 நற்பண்புகள் இருக்கணும். அந்த 6 நற்பண்புகள் என்ன அப்படின்னா, அவனிடத்துல வந்து ஆளுமை இருக்கணும், புகழ் இருக்கணும், ஞானிகளை போற்ற தெரியணும், தானம் இருக்கணும், இன்பம் இருக்கணும், நட்பு இருக்கணும். ஆகிய இந்த 6 நற்பண்புகளும் ஒரு அரசனிடத்துல இருந்தா அந்த அரசன்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் அந்த அரசனுடைய அந்த நற்பண்புகளால நன்றாக இருப்பார்கள், சேமமாக இருப்பார்கள், சுபிட்சமாக இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 6 நற்பண்புகளும் ஒரு அரசனிடத்தில் இல்லை அப்படின்னா அந்த அரசனை அண்டியவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதனால அந்த அரசன் கிட்ட போறவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறது இந்த 44வது பாடல்ல ஒரு அறிவுரையாகவே அரசனுக்கு சொல்றார். ஏன்னா பெரும்பாலான அரசர்கள் வந்து இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி அவர்களை நற்பண்புல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு உபதேசமாகவே இந்த நீதி சதகத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இந்த பாடல்கள் வழியா நிறைய தெரிஞ்சுக்க முயற்சி எடுக்கிறோம். ஏன்னா இங்க அரச வாழ்க்கையும் சரி, சராசரி மக்கள் வாழ்க்கையிலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு போகும், அவருடைய எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்கும், அப்ப எந்தெந்த இடத்துல வந்து அவர்களை தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அரச வாழ்க்கையில வந்து அரசர்களை எந்த இடத்துல மாற்றிக்கொள்ளணும், மக்கள் வந்து தன்னுடைய மக்கள் வாழ்க்கையில எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம இதுல பார்க்க முடியுது. அப்ப இதெல்லாம் நம்ம சரியா கடைபிடிக்கும் போதுதான் ஒரு நல்ல அரசாட்சி அமையும். அந்த நல்ல அரசாட்சியின் காரணமா தான் நல்ல நாடு உருவாகும். அப்பதான் அந்த நாடு வந்து சுபிட்சமாக இருக்கும், வறுமை இல்லாம இருக்கும், மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, செல்வாக்கா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த நாட்டு மக்கள் வந்து வறுமையிலையும் துயரத்திலையும் சிரமப்படுவாங்க. ஏன்னா இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மக்களிடத்திலும் நற்பண்புகள் இல்லை, அரசனிடத்திலும் நற்பண்புகள் இல்லை அப்படின்னா அது மனிதர்களை வந்து துயரத்துல ஆழ்த்தும் என்பது நடைமுறை உண்மையாகவும் இருக்கிறதுனால இப்ப இந்த பர்த்ருஹரி போன்ற மகான்கள் வந்து நிறைய அந்த நீதி வெண்பாக்கள் மூலமா மக்களுக்கும் மன்னர்களுக்கும் அறிவுரை சொல்லுவதாகத்தான் இந்த கவிதைகள், இந்த பாடல்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது நம்முடைய தமிழ் பாடல்கள்லையும் ஔவையார் போன்ற மகான்கள் வந்து இது மாதிரி நிறைய மன்னர்களுக்கு நீதி வெண்பாவை கொடுத்துருக்காங்க. அவங்க தமிழ் மொழியில நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் மொழியில கொஞ்சம் படிச்சிருப்போம், ஆனா இது மாதிரி சமஸ்கிருத மொழியில இருக்கிற பாடல்கள் படிச்சிருக்க மாட்டோம். அதனாலதான் இந்த பாடல் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இன்றைக்கு நம்ம இந்த வகுப்பை 10 பாடல்களோட நிறைவு செய்யலாம். ஏன்னா நிறைய பாடல்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கேட்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சலிப்பு கொடுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா போகலாம், 10 பாடலா போகலாம். அப்ப இன்றைக்கு நான் இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.